கேக்கி ஃபேமிலிஸ், வெல்கம் டு கஸ்து கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த பாருங்க, இந்த முழு கோழிய நல்ல மசாலால குளுப்பாட்டி சூப்பரான ஒரு கிரில் சிக்கன் தான் செய்ய போறோம். இப்ப வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ் ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல 200 ml அளவு புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், நல்ல கலர் கொடுக்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தயிரோட நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். இப்போ நான் செய்யற மாதிரியே கட்டி இல்லாம நல்லா மசாலாவை ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கிரில் சிக்கனுக்கு நீங்க யூஸ் பண்ற ஆயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிளேவர்ல இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. கிரில் சிக்கன் செய்ய நான் இன்னைக்கு 1 கிலோ அளவு முழு கோழி எடுத்திருக்கேன். இதை நல்லா உப்பு, மஞ்சள் தூள், லெமன்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அப்பதான் அந்த கவுச்சி வாடை வராம இருக்கும். நான் செய்யற மாதிரியே கத்தி வச்சு கோழி ஃபுல்லா நல்லா ஆழமா கீரல் போட்டுக்கணும். அப்பதான் மசாலா நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி நல்லா சிக்கன் ஃபிளேவர் ஃபுல்லா நல்லா ஜூஸியா இருக்கும். இப்ப நான் செய்யற மாதிரியே உடம்பு ஃபுல்லா நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும். அடுத்து கால்லையுமே இந்த மாதிரியே நல்லா கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போடுறது நல்லா ஆழமா இருக்கணும். அடுத்து கோழியோட மேல் பக்கட்டும் இதே மாதிரி கீரல் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கோழி ஃபுல்லா எல்லா பக்கட்டுமே நல்லா நம்ம கீரல் போட்டுறணும். அடுத்து பேக் சைடும் போட்டுக்க போறோம். நீங்க கிரில் சிக்கனுக்கு கோழி வாங்க போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோக்கு உள்ளேயே வாங்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கி சிக்கன் நல்லா ஜூஸியா கிடைக்கும். குக்கிங் டைம் கம்மியாகும். இப்போ நான் செய்யற மாதிரியே மசாலாவை கோழி ஃபுல்லா நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணணும். அந்த கட் பண்ணிருக்கோம்ல, அதுக்குள்ள எல்லாம் இப்ப நான் காட்டுற மாதிரியே விரல் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இப்ப நான் காட்டியிருக்க மாதிரியே கோழி ஃபுல்லா நல்லா எல்லா சைடுமே மசாஜ் பண்ணி மசாலாவை ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. கோழியோட ஒவ்வொரு பார்ட்லயும் மசாலா நல்லா அப்ளை ஆயிருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ள கோழியை வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க மசாலாவையும் அது மேல அப்படியே நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு மசாலா வச்சு நல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளின் ரேப் இல்லைன்னா மூடி போட்டு கவர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஊற வைக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு கோழி நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா ஜூஸியா சாஃப்டா இருக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா மசாலால ஊறி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரேல ஊற வச்ச சிக்கனை எடுத்து அதுல வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஓடிஜில எப்படி பண்றதுன்னு காட்டியிருக்கேன். கூடிய சீக்கிரமே இதே கிரில் சிக்கன் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம். பாத்தீங்களா, நம்ம சேர்த்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பரா ஊறி ரெடியா இருக்கு. இப்போ நான் வீடியோல செய்யற மாதிரியே கோழியோட 2 காலையும் இந்த மாதிரி கிராஸா வச்சு நூல் வச்சு டைட்டா கட்டிக்க போறோம். இந்த மாதிரி எதுக்கு நம்ம கட்டுறோம்னா, ஓவனுக்குள்ள கிரில் ஆகையில சிக்கன் குக் ஆனதுக்கு அப்புறமா அது பிஞ்சு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கட்டிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நூலை நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. அப்பதான் பிஞ்சு விழுகாம கரெக்டா குக் ஆகி வரும்.
அடுத்து நம்ம கோழியோட ரெக்கைய அதோட உடம்போட சேர்த்து கட்டிக்க போறோம். ஏன்னா கோழியோட ரெக்கை ரொம்ப மெல்லிசா இருக்கறனால சீக்கிரமே குக் ஆகி தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கட்டிக்கிறோம். இப்ப நான் செய்யற மாதிரியே உடம்போட வச்சு நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. கோழியில நல்லா டைட்டா கயிறு வச்சு கட்டினதுக்கு அப்புறமா கிரில் சிக்கன் செய்யறதுக்கு இந்த மாதிரி கம்பி கிளிப் எல்லாம் ஓடிஜியோட கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இப்ப நம்ம டைட் பண்ணிக்க போறோம். இப்ப நான் செய்யற மாதிரியே கம்பியை கோழிக்கு நடுவுல இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி 2 கிளிப் கொடுத்துருப்பாங்க. அதோட நட்டை லூஸ் பண்ணிட்டு கோழிக்கு 2 சைடுமே சொருகி நல்லா டைட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி செய்யல கோழி ஷேக் ஆகாம ஒரே இடத்துல நின்னு குக் ஆகும். இப்ப நான் செய்யற மாதிரியே அந்த கிளிப்பை ஃபுல்லா கோழிக்குள்ள சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு மேல இருக்க ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்த பக்கட்டும் செஞ்சுக்க போறேன். அவ்வளவுதாங்க, நம்ம கோழி குக்காக ரெடி ஆயிருச்சு. நீ அடுத்த என்ன ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ண வேண்டியதுதான். ப்ரீஹீட் பண்றதுக்கு முன்னாடி ஓடிஜில இந்த மாதிரி ட்ரே கொடுத்துருப்பாங்க. இதை கண்டிப்பா உள்ள வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கோழில இருந்து பிரிஞ்சு வர எண்ணெய் மசாலாலாம் அதுல கலெக்ட் ஆயிரும். ஓடிஜியை ப்ரீஹீட் பண்றதுக்கு 230 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிருங்க. அதாவது உங்க ஓடிஜில இருக்கிறதுலே ஹை டெம்பரேச்சர்ல வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ கிரில் சிக்கனை உள்ள நம்ம வச்சிரலாம். பாத்தீங்களா நம்ம கட்டினால எவ்வளவு சூப்பரா நிக்குதுன்னு. ஓடிஜிக்குள்ள சிக்கனை வைக்கல ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஓடிஜி நம்ம ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிருக்கோம். ரொம்ப சூடா இருக்கும். அதனால பார்த்து பொறுமையா வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு சிக்கனை குக் பண்றதுக்கு 230 டிகிரி செல்சியஸ்ல 1 hour 20 minutes வச்சிருங்க. அவ்வளவுதான், நம்ம கிரில் சிக்கன் குக் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாருங்க, ஸ்லோவா சுத்திக்கிட்டே குக் ஆகுது. நம்ம கயிறு வச்சு கட்டினால வெயிட் தாங்காம கீழேயும் விழுகாது. பெர்ஃபெக்ட்டா குக் ஆகி வரும். பாருங்க, சிக்கன் குக்காக ஸ்டார்ட் ஆகி 1/2 hour ஆகுது. சிக்கன்ல இருந்து அந்த கொழுப்பெல்லாம் மெல்ட் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. கீழே நம்ம ட்ரே வச்சனால அந்த கொழுப்பெல்லாம் அதுல கலெக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம ஓவன் மெஸ்ஸி ஆகாம இருக்கும். மேலையும் லைட்டா பிரவுன் கலர்ல குக் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. இன்கேஸ் உங்க சிக்கன் வேகையில லைட்டா ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓவனை ஓபன் பண்ணி லைட்டா பட்டர் இல்லைன்னா ஆயில் பிரஷ் பண்ணிக்கங்க, கரெக்டா இருக்கும். எனக்கு வந்து கரெக்டா 1 hour 20 minutesலயே ரெடி ஆயிருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு மசாலா ராவா இருக்கிற மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு 30 minutes வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிரும். அவ்வளவுதாங்க, நம்மளோட கிரில் சிக்கன் மணக்க மணக்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஓவன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுல இருக்க கம்பி நூல் எல்லாம் இப்ப நம்ம தனியா வெட்டி ரிமூவ் பண்ணிக்க போறோம். அடடடா, சூப்பர் அண்ட் டேஸ்டியான கிரில் சிக்கன் செம்மையா ரெடி ஆயிருச்சு. இப்போ இத நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சாஃப்டா சூப்பரா குக் ஆயிருக்குன்னு. பாக்கையிலே சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு டெம்ட் ஏத்துது. கண்டிப்பா இந்த கிரில் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க.
கிரில் சிக்கனை பிச்சு தாங்க எடுத்தேன், டக்குன்னு புடுங்கிட்டு போயிட்டாங்க. நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்டும் ஸ்மெல்லும் வேற லெவல்ல இருக்கு. இதே மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன், வெட்டிங்க்லாம் உங்க வீட்லயும் செஞ்சு கொடுங்க, எல்லாரும் அசந்து போயிருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். Bye.